ஸோ இது பாலிட்டி லெசன் நம்பர் 1ல் கிளாஸ் 9ல் நம்ம வந்து 11 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ 12th பாயிண்ட் டோட்டலாகவே இந்த லெசனில் 16 பாயிண்ட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ 12th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது அப்படின்னா இந்தியா. மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது? உலகத்தில் வச்சே இந்தியா தான். நாடாளுமன்ற அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற அமைப்பு, பார்லிமெண்ட், நாடாளுமன்ற அமைப்பு அப்படிங்கிறது மக்கள் சார்பில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அதுதான் நாடாளுமன்ற அமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு 2 சொல்லுவோம். இந்த ராஜ்யசபா வந்து மேலவை, அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பெயர் வந்து மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, சரியா? அதில் ஜஸ்ட் 12 பேரை மட்டும் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி லோக்சபாவில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து கீழவை அப்படின்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் அந்த மாதிரி பர்டிகுலர் செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கங்க. அதில் வந்து 2 பேரை மட்டும் ஆங்கிலோ இந்தியனை 2 ஆங்கிலோ இந்தியனை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அது நீக்கம்ங்க. இப்போ வந்து அந்த ரூல், அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணும் ஜாபில் அந்த வாங்க அப்படிங்கிறத. இந்த ராஜ்யசபா, லோக்சபா பற்றி பாலிட்டி லெசன் நம்பர் 2 கிளாஸ் 10ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இதில் வந்து ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால. இப்போ ஃபஸ்ட் இதில் கீழவையில் பாருங்களேன். பாருங்க, நான் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன். கீழவையில் வந்து 500 பேர் இருப்பாங்கங்க. குறைந்தபட்சம் 60 பேர் இருக்கணும், அதிகபட்சம் 500 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதில் இந்த 500 பேரில் நீங்கள் பார்க்கும்போது தான் 2 பேர் ஆங்கிலோ இந்தியனை குடியரசுத் தலைவர் வேலைக்கு நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து இப்போ நீக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா மேலவை அப்படின்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்கள், மேலவை, ராஜ்யசபா. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 40 பேராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் இது வந்து பாலிட்டி லெசன் நம்பர் வந்து மாநில அரசு அப்படிங்கிற லெசன் இருக்குது இல்லையா? அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சட்டப்பிரிவு இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து பாருங்கள், பாலிட்டி லெசன் நம்பர் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 10th இது இப்போ லெசன் 1, 2 and 3 முடிச்சுட்டு நீங்கள் வேறு 9th எல்லாம் பார்க்கும்போது, 9th கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ இந்த லெசனை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா இது டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது பார்க்கும்போது 13th பாயிண்ட் 13th பாயிண்ட் வந்து நாடாளுமன்ற கட்டிடம். ஓகேவா? இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து இதை கட்டுறதுக்கு வந்து 2 பேர் வந்து கட்டிடத்தை வடிவமைத்தார்கள். எப்போன்னா 1912 13 வரைக்கும் லே அவுட் போடுற மாதிரிங்க. அவங்க 2 பேருடைய பேர் என்ன அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ், அப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் இதை வந்து 1 வருஷம் வந்து கட்டிடத்தை வடிவமைச்சாங்க இல்லையா? ஆனால் இது கட்டி முடிக்கிறதுக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. 1921 ஆரம்பித்து 1927 வரைக்கும் கட்டினாங்க. ஓகேவா? 27 தான் இது நிறைவு பெற்றது. 14th பாயிண்ட்